மகளிர் தினம் வந்து கொண்டாடணுமா? அவசியம் இருக்கா? கண்டிப்பா கொண்டாடணும். ஏன்னு சொன்னா நாங்க எல்லாமே சுதந்திரமா இருக்கிறோம். நாங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறோம். எந்த ஒரு பயமும் இல்லாம நாங்க குடும்பத்தை வந்து தன்னிச்சையா நடத்துறோம். ஒரு ஆணே வந்து ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா கூட பெண்களே வந்து நாங்க குடும்பத்தை நடத்துறோம். குழந்தைங்களையும் நாங்க நல்லா பாத்துக்கிறோம். கண்டிப்பா இந்த உமன்ஸ் டே நாங்க கொண்டாடி தான் ஆகணும். ஆண்களுக்கு வந்து ஈக்குவலா பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கா? நடத்துறாங்களா ஈக்குவலா பெண்களா ஆண்களுக்கு ஈக்குவலா? இல்ல 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 சம உரிமைன்னு சொல்றாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து சமம் கிடையாது. ஆண்கள் வந்து இன்னமும் ஆதிக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மள பெண்களை. ஆனா வந்து சமம்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. இன்னும் வந்து நிறைவடையலன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த விஷயத்துல ஃப்ரீடம் தர மாட்டாங்கன்னு சொல்றீங்க? எந்த விஷயத்துலன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட நம்ம வந்து எப்படி சொன்னா இதனால நம்ம தன்னிச்சையா முடிவெடுக்க முடியல ஒரு குடும்பத்துல. ஏன்னா நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது காலமே. ஆனா எல்லாமே வந்து பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் சம உரிமை நம்ம சொன்னா கூட ஆனா குடும்பங்கள்ல வந்துட்டு ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமா தான் இருக்குது. ஆனா பெண்களை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமன்னு சொல்ல முடியாது. இந்த ஜெனரேஷன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்களா? முழு பாதுகாப்பு இருக்கா? இல்ல பாதுகாப்பு இல்லை. இப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் நியூஸ்ல நம்ம கேள்விப்படுறோம், போன்ல யூடியூப்ல பாக்குறோம். நிறைய விஷயம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சின்ன குழந்தைகள் இருந்து பாலியல் தொல்லை அதிகமா தான் இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. எனக்கு ரோல் மாடல்னாலுமே ஜெயலலிதா தான். அயன் லேடி அவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களதான் நான் வந்து ரோல் மாடலா வச்சிருக்கிறேன். அவங்களதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 மிஸ் பண்றேன் நானு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு அவங்கதான் ரோல் மாடல். எனக்கு அவங்கதான் ஜெயலலிதா தான். சாப்பிடலங்க நானு. எங்க ஃபேமிலியே சாப்பிடல. எங்க ஹஸ்பண்டு நாங்க அழுதுட்டே இருந்தோம். எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு சாப்பிடவே கிடையாதுங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே அழுதுகிட்டே தான் இருந்தோம். அவங்க பீரியட்ல தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் அந்த ஊட்டி தான் ஏடிஎம்க்கு தான்.